நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் 18ஆம் தேதியன்று பிற்பகல் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையானது பதிவாகி இருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது. காரைக்கால் சுற்று வட்டார பகுதிகளில் 65 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைத்திருக்கிறது. இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா இரவு 11:50 மணி ஆகிறது. 18ஆம் தேதியில தான் நம்ம இப்போ இருக்கோம். அடுத்த 10 நிமிடத்தில் நம்ம 19ஆம் தேதியை ரீச் பண்ணிவிடுவோம். 19ஆம் தேதி என்று வானிலை எப்படி இருக்கலாம் என்பதை போன்ற ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கனாக்கா, அதாவது ஜூன் மாதம் 19ஆம் தேதி தான் நான் சொல்கிறேன். அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கடந்த 24 மணி நேரத்தை போன்றே இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழைக்கு வாய்ப்புகளும் அமைப்புகளும் கூடுதலாக இருக்கிறது. பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். வடமேற்கு உள் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழைக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. சேலம் மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும், அதிலும் குறிப்பாக சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் கூட அடுத்த 24 மணி நேரத்தில் மென்ஷன் பண்ணி சொல்கிற அளவிற்கான மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதே போல தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் டெல்டாவினுடைய சில இடங்களில், குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழைக்கு வாய்ப்புகள் எல்லாம் பிரகாசமாகவே இருக்கிறது. சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் 18ஆம் தேதி அன்று நல்ல மழை பதிவாக இருக்கிறது. குறிப்பாக இப்போ குரோம்பேட்டில் கூட பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 10 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக தான் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்குது. அதே போல தான் பல்லவரம் சுற்று வட்டார பகுதிகளிலும் அங்கேயும் 10 மில்லிமீட்டர் அளவு மழை, தாம்பரத்தில் 11 மில்லிமீட்டர் அளவு மழைன்னு நினைக்கிறேன். இதுவரையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு பார்க்கும்போது இவைகள் அனைத்தையுமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இவை போகன்னு பார்த்தோம்னாக்கா தமிழகத்தின் சில இடங்களில் 80 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையும் பதிவாக இருக்கிறது. அது எந்தெந்த இடங்களில் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா, காக்குடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி, அது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 83 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக தான் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைத்திருக்கிறது. அதே போல தான் காவேரிபுரம், இது சேலம் மாவட்ட பகுதி, அங்கே 80 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. ஆயப்பாக்கம், இது சென்னை மாநகர், அங்கே 60 மில்லிமீட்டர். வலசரவாக்கம் சென்னை மாநகர் 58 மில்லிமீட்டர். நெடுவாசல் மயிலாடுதுறை மாவட்டம் 58 மில்லிமீட்டர். ஸோ டெல்டா பகுதியான நெடுவாசல், இது ஆக்சுவலாக புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிடையாது, மயிலாடுதுறை மாவட்டத்தில் நெடுவாசல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஊர் ஒன்று இருக்குது. அங்கே 58 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது என்பதும் சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான். ஏன்னா காரைக்காலில் 65 மில்லிமீட்டர், காரைக்காலை ஒட்டிய தமிழக பகுதியான மயிலாடுதுறை மாவட்ட பகுதி, அங்கே ஒரு இடத்துல 58 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. மாஞ்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் 55 மில்லிமீட்டர். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன மூப்பன்பட்டி விருதுநகர் மாவட்டம் 53 மில்லிமீட்டர். ஸோ தென் உள் மாவட்ட பகுதியான விருதுநகர் மாவட்டத்திலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கிறது என்பதும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. கொரட்டூர் சென்னை மாநகர் 50 மில்லிமீட்டர். ராமாபுரம் சென்னை மாநகர் 47 மில்லிமீட்டர். அண்ணாநகர் சென்னை மாநகர் 46 மில்லிமீட்டர். தலிஹல்லி கிருஷ்ணகிரி மாவட்டம் 45 மில்லிமீட்டர். கள்ளிக்குடி மதுரை மாவட்டம் 44 மில்லிமீட்டர். சின்ன காமன்பட்டி விருதுநகர் மாவட்டம் 44 மில்லிமீட்டர். மரமடாக்கி புதுக்கோட்டை மாவட்டம் 43 மில்லிமீட்டர். மட்டப்பாறை திண்டுக்கல் மாவட்டம் 42 மில்லிமீட்டர். அதே போல் தொடமஞ்சு கிருஷ்ணகிரி மாவட்டம் 41 மில்லிமீட்டர். கருக்கனஹள்ளி தருமபுரி மாவட்டம் 40 மில்லிமீட்டர். நெல்லிக்குப்பம் செங்கல்பட்டு மாவட்டம் 39 மில்லிமீட்டர். தேச விலக்கு சேலம் மாவட்டம் 38 மில்லிமீட்டர். பேரளம் திருவாரூர் மாவட்டம் 38 மில்லிமீட்டர். திருவாரூர் நகரப்பகுதி திருவாரூர் மாவட்டம் 37 மில்லிமீட்டர். இவை போக நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காவிரிப்பட்டினம் சுற்று வட்டார பகுதிகளில் 36 மில்லிமீட்டர் அளவு மழை. கேளம்பாக்கம், இது செங்கல்பட்டு மாவட்ட பகுதி, அங்கே 36 மில்லிமீட்டர் அளவு மழை. கொல்லப்புரம், இது திருவாரூர் மாவட்ட பகுதி, அங்கே 35 மில்லிமீட்டர் அளவு மழை. மதுரை மாவட்டம் சிவரக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகளிலும் 34 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய மாவட்டங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. அதுவும் அது வலுவான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையாக இருந்திருக்கிறது என்பது நமக்கு மகிழ்ச்சி வழங்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. அதே போல தான் டெல்டாவிலும் நல்ல வலுவான மழை. இப்போ காரைக்காலில் 65 மில்லிமீட்டர் அளவு மழைனா அதனை ஒட்டிய தமிழக பகுதிகளிலும் சில இடங்களில் மென்ஷன் பண்ணி சொல்கிற அளவிற்கு தான் மழையானது பதிவாக இருக்கும். இவைகள் அனைத்துமே நம்ம கார்லேட் பண்ணி பார்க்கும்போது நல்ல மழை தான் உங்களுக்கு 18ஆம் தேதி அன்று பதிவாகி இருக்கிறது. 19ஆம் தேதி அன்றும் இதே போன்ற ஒரு பரவலான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையை தான் நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகுங்கிறதையும் நான் உங்களுக்கு கூட ஏற்கனவே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். 20ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் பருவக்காட்சியினுடைய வீரியம் என்பது மீண்டும் அதிகரிக்கும். அப்போ மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் வலுவான மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது கூடுதலாக இருக்கிறது. கேரள மாநிலத்திலும் 20ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும்
கண்டிப்பாக கனமழையானது பதிவாகி அங்கே இருக்கக்கூடிய அணைகளின் நீர்மட்டமானது அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உயரும் என்பதில் எனக்கு மாற்று கருத்துக்கள் கிடையாது. அதன் பின்னர் நமது தமிழகத்திற்கான அந்த நீர் வரவு என்பது அதிகரிக்கலாம். என்னதான் நம்ம சொன்னாலும் நீர்மட்டம் அதிகரித்தால்தான் இங்கு நீர் உபரி நீரை வெளியேற்றுவதை போன்றுதான் அவர்கள் தமிழகத்திற்கு நீரை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நீர் பங்கீடு என்பது மிக சிறப்பாக இதுவரையில் இல்லை. அதைத்தான் நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நீதிமன்றம் வரை சென்று நமக்கான அந்த நீர் பங்கீடுல அவர்கள் சில விஷயங்களை மாற்றியும் அமைத்தார்கள். அதாவது நமக்கு கொடுக்க வேண்டிய நீரின் அந்த அளவை குறைக்கவும் செய்தார்கள். அதன் பின்னரும் பார்த்தீங்கன்னாக்கா நீரானது வரல. இன்னும் சொல்ல போனால் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தப்போ ஸ்வீட் கொடுத்துலாம் கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா இதுவரையில் அந்த நீர் பங்கீடு என்பது சிறப்பாக அமையவில்லை. இதற்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு எட்டியே தீரணும். இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கும் போது இது பேசு பொருளாக இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதர்வைஸ் உங்களுக்கு மான்சூன் ஜூன் மாத தொடக்கத்திலே ஆக்டிவாக இருந்ததுனாக்கா அங்கு அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்திருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா மீதம் இருக்கக்கூடிய நீரை அவங்க இந்த பக்கம் அனுப்பியிருப்பாங்க. அப்போ நமக்குலாம் பெரிய விஷயமா அது தெரிஞ்சிருக்காது. அது அப்படியே ஓடி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரியான ஒரு சிக்கல் வருதுங்கும் போது இப்போ உண்மை நிலவரம் எல்லாருக்குமே தெள்ள தெளிவாக தெரியுது. இது தொடர்பாக நமக்கு தெரியாது கிடையாது. இதற்கு முன்பே நமக்கு தெரியும் அவங்க எதான் பண்ணிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி. ஆனால் அதற்கான சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் என்பது சரிவர எடுக்கப்படவில்லை. அட்லீஸ்ட் இனிமேலாவது பார்த்தீங்கன்னாக்கா நீதிமன்றத்தை நாடி இதற்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனுங்கிறத கொண்டுட்டு வரணும். இது சும்மா வாய் வார்த்தையில் இருந்ததுனாக்கா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒரு ஆணையமோ ஏதாவது ஒன்று அமைக்கணும். இதுக்குன்னு மேலாண்மை வாரியம், மேலாண்மை ஆணையம் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக தேவைப்படுது. இந்த காலகட்டத்தில் என்ன பண்ண போகிறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, அது அரசியல், அது ஒரு பக்கம் இருக்க, நம்ம இப்போ தமிழகத்தில் நிறைய மாவட்டங்கள், திண்டுக்கல் மாவட்டத்தில், மதுரை மாவட்டத்தில், விருதுநகர் மாவட்டத்தில் என பல இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திலும் இதே மாதிரியான மழை பதிவாகும் அப்படிங்கிறத தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகலாம். ஈரோடு மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்த 24 மணி நேரத்திலும் இருக்கிறது. ஏன்னா நான் பெங்களூர் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளை மென்ஷன் பண்ணேன். கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களை மென்ஷன் பண்ணேன். சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளை மென்ஷன் பண்ணேன். திருச்சி மாவட்டத்தினுடைய சில இடங்கள், டெல்டா பகுதிகள், புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளெல்லாம் நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். அப்போ பிற பகுதிகளில் மழை இருக்காதான்னு கேட்டிங்கனாக்கா அப்படி கிடையாது. இப்போ எப்படி லாஸ்ட் 24 ஹவர்ஸில் நிறைய மாவட்டங்களில் மழை பதிவானுச்சோ அதே மாதிரியே தான் அடுத்த 24 மணி நேரத்துலையும் பதிவாகும். நான் எனக்கு ஓரளவிற்கு நல்ல கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகள்னு தெரிந்த விஷயங்களை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அதே தான். நாமக்கல் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்குது. கரூர் மாவட்டத்தின் சில இடங்களில் கூட அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புலாம் இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில், சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளில் கூட மழையெல்லாம் பதிவாகலாம். இட் டிபெண்ட்ஸ், பார்க்கலாம் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் எப்படி கண்டிஷன் சாதகமாக அமைந்து எத்தனை இடங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்துதுங்கிறத. இப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு நான் விளக்கங்கள் வழங்க தொடங்குறேன். அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா முதல் கேள்வி, அதாவது கருத்துரை பகுதியில் நீங்கள் கடந்த காணொலியில் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துக்கள். விநாயகர் மூர்த்தி 2 மணி நேரத்திற்கு முன்பாக இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். அன்பு நண்பர் இமானுவேல் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்று வட்டாரம் இன்று எதிர்பார்த்த மழை பதிவாகவில்லை. மாலை 4 மணி முதல் 6 மணி வரை மழை வருவது போல் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. ஆனால் எங்கள் பகுதிக்கு கிழக்கே ஆலங்குளம், வெம்பக்கோட்டை, சாத்தூர் பகுதியில் மழை பதிவாகி இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அடுத்த 24 மணி நேரத்தில் எங்கள் பகுதியில் மழை பதிவாகும் என்று நம்பிக்கையுடன் காத்திருக்கிறோம். நண்பரே, நன்றி வணக்கம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் யோசித்தது, கணித்தது உண்மைதான். ஆலங்குளம்னு ஒரு பகுதி நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா இந்த கருத்துரை செக்ஷனில். ஆக்சுவலாக அந்த ஆலங்குளத்தில் மழையானது பதிவாகி இருக்கிறது. ஆலங்குளம்ங்கிறது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் கிடையாது. விருதுநகர் மாவட்டத்தில் ஆலங்குளம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி இருக்குது. அங்கே கிட்டத்தட்ட 11 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருப்பதாக தான் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்குது. ஸோ ரொம்ப மேற்கில் இருக்கிற இடங்களில் மழையானது பதிவாகலை. நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் இருக்கக்கூடிய இடம் அதுவாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ராஜபாளையத்திற்கு நெருக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இந்த ஆலங்குளங்கிற பகுதியும் கொஞ்சம் மேற்கு தான். ஆனால் அது ரொம்ப மேற்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரியான நிலை. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா விருதுநகர் மாவட்டத்துடைய உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாக இருக்கிறது பல்வேறு இடங்களில்.
அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்த 24 மணி நேரத்திலும் மழை வாய்ப்புகள் என்பது விருதுநகர் மாவட்டத்திற்கு இருக்கிறது. ஆகையால் நாம் நம்பிக்கையுடன் காத்திருக்கலாம். இதற்கு அடுத்தபடியாக ராஜ்குமார் அப்படிங்கிற நண்பர் வீடியோ நல்லா இருக்குது, ஆனால் ரொம்ப நீளமாக இருக்குது, அதை கவனத்தில் கொண்டால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார். ஆக்சுவலாக நம்ம ஒவ்வொரு கேள்விகளாக படித்து அவைகளுக்கு விளக்கங்கள் வழங்குறோம் இல்லையா? ஸோ அதனால் காணொலியின் நேரம் அதிகமாகிடுறது உண்டு. சில விளக்கங்களை நம்ம கொஞ்சம் நீளமாகவே வழங்க வேண்டியதும் இருக்கிறது. அதற்கான தேவையும் சில காலங்களில் ஏற்பட்டு இருக்கிறது. அதனால கூட இருக்கலாம். முடிந்த வரையில் நம்ம காணொலியின் நேரத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம காணொலியை பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னாக்கா அந்த கேள்விகளுக்கு அவங்க திருப்தி அடைகிற வகையில் நம்ம பதில் வழங்க வேண்டியது இருக்குது. திருப்தினாக்கா அவங்க கேட்ட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பதில் இல்லை. இயற்கையில் எது சாத்தியமோ எது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அதை நம்ம சொல்லுவோம் நம்மளுடைய கண்ணோட்டத்திலிருந்து. அதுதான் நமக்கு தெரிந்தது. அதனால் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ள தான் செய்யுது. ஸோ அதை தவிர்க்க முடியல. இருந்தாலும் இதையும் நாம் கருத்தில் கொள்கிறோம். முடிந்த வரையில் நேரம் குறைவாக காணொலிகளை பதிவு செய்வதற்கு நாம் முயற்சித்து கொண்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம் மிஸ்டர் சுந்தர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து தேங்க்ஸ் ஃபார் ஆன்சரிங் மை கொஸ்டின் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. தொடர்ந்து நீங்கள் நமது பக்கத்துடன் இணைந்திருங்க. அதுக்கப்புறம் ஷாகி 1988 அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து 18/6 அதாவது 18ஆம் தேதியை தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஜூன் மாதத்தில் 4:30 to 5:30 PM நுங்கம்பாக்கம் heavy winds with drizzles didn't even register in my rain gauge, but the moisture and breeze reduced the temperature by 5 to 6 degrees Celsius in a hour. Apps said we'll get rain till 11 PM after that, but missed as usual. Hopefully this fall start will get stronger for the following days and will get wetter, but heard and seen consistent moderate rains in westward Chennai. ஸோ ஓவரால் சென்னை குட் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மைதான். சென்னையில் டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிருக்கு. பிற்பகல் நேரத்தில் குறிப்பாக ஒரு 3 மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா டெம்பரேச்சர் நிறைய இடங்களில் ட்ராப் ஆகியிருந்ததை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. அதே போல் சில இடங்களில் மென்ஷன் பண்ணி சொல்கிற அளவிற்கான மழை பதிவாக இருக்குது. இப்போ நான் சவுத் சென்னைன்னு எடுக்கும் போது கூட, அதாவது சதர்ன் சப்பர்பு தான், செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். தாம்பரம் மாநகராட்சினா கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன். தாம்பரம் மாநகராட்சி லிமிட்டில் இருக்கக்கூடிய பல்லாவரமாக இருக்கட்டும், குரோம்பேட்டாக இருக்கட்டும், தாம்பரமாக இருக்கட்டும், கணிசமான அளவு மழை பதிவாக இருக்கிறது. சென்னை சிட்டிலேயே ஐநாவரம் மாதிரியான பகுதிகளெலாம் நம்ம மழை அளவுகள் பட்டியலே பார்த்துருந்தோம். ஸோ ஓவரால் சென்னைக்கு இது குட் நியூஸ் தான். அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சென்னை மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு பிற்பகல் மாலை அல்லது இரவு நேரத்தில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. எந்த அளவிற்கு பலன் வழங்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பருவக்காற்றின் வீரியம் அதிகரித்த பின்னரும் கூட சென்னை மாநகருக்கு இடையே மழை வாய்ப்புகள் என்பது இருக்க வேண்டும். அதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால மழை வாய்ப்புகள் என்பது சென்னைக்கு நிறையவே இருக்கிறது. அடுத்து ஜூலை மாதமும் பிறக்க இருக்கிறது. அதிலும் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகருக்கு மழை வாய்ப்புகள் என்பது வரும். அதே சமயம் ஆகஸ்ட் மாதத்திலும் நிச்சயமாக மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும். அதனால் நம்ம நம்பிக்கையோடு இருக்கலாம். வடகிழக்கு பருவமழை காலம் நெருங்கும் பொழுதும் கூட அக்டோபர் மாதத்திலும் சரி, நவம்பர் மாதத்திலும் சரி, நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் இன்னும் சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நல்ல நாட்கள் இன்னும் சென்னைக்கு நிறைய இருக்கிறது. இப்போதைக்கு நமக்கு மழை கிடைத்ததுன்னா அதுவும் இந்த ஜூன் மாதத்தில் அதை நம்ம மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்ள வேண்டியது தான். அதுதான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு யதார்த்தமான விஷயமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆனந்தன் அப்படிங்கிற நண்பர் நம்ம பொள்ளாச்சியின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர், மேகமூட்டத்துடன் துளிகள் விரிகிறது அப்படிங்கிறத நமக்கு தெரிவித்திருக்கிறாரு. ஸோ பொள்ளாச்சிக்கு தெற்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு மழை துளி விழுந்திருக்கிறது. அதை தான் அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு. ஜெயக்கண்ணன் மருதூர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, விடியற்காலை 5:30 மணி அளவில் வேதாரண்யம் ஒன்றிய பகுதி, தகட்டூர், மருதூர் ஆகிய பகுதிகளில் லேசான மழை பெய்தது. இரவு 7 மணி அளவில் வேதாரண்யம் நகரம் சுற்றியுள்ள பகுதிகளில் லேசான மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. நன்றி. இதை ஒரு 30 நிமிஷத்திற்கு முன்பாக அவர் பகிர்ந்திருக்கிறாரு இந்த கருத்தை. ஸோ வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளின் சில இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆக மொத்தத்தில் டெல்டாவின் பல்வேறு இடங்களில் மழையானது
பதிவாகி இருக்கிறது நமக்கு தெரிய வருது. காரைக்காலில் பதிவாகி இருக்குது, நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகளில் பதிவாகி இருக்கு, மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளிலும் கணிசமான அளவு மழை பதிவாகி இருக்கிறது, திருவாரூர் மாவட்டத்தில் பதிவாகி இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திலும் டெல்டா பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது அப்படிங்கிறதையும் இங்கே நான் உங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன். அதுக்கப்புறம் MU சமில் முசமில் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து, ப்ரோ நம் நாட்டில் இன்னும் சேட்டலைட்டை பயன்படுத்தி வெதர் ரிப்போர்ட் சொல்கிறோம், ஆனால் US UK ஆஸ்திரேலியா வெதர் ரிப்போர்ட் பார்க்க அழகாக இருக்கும், உங்களுக்கு தெரியும், ஏனென்றால் அழகான ரேடார் மேப் நம் நாட்டில் எப்போது அது மாதிரி பார்ப்போம், நீங்கள் இப்போதே காரைக்கால் ரேடார் இல்லை என்கிறீர்கள், US மாதிரி நம் நாட்டு வெதர் ரிப்போர்ட் பார்ப்பதற்கு எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்காங்க. நியாயமான ஒரு கேள்வியும் கூட. தொழில்நுட்ப ரீதியாக நம்ம வந்து வளர்ச்சி அடைகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே நம்ம இதற்கான செலவினங்கள்னு இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரேடார்னு பார்த்தோம்னாக்கா 300 கிலோமீட்டர் சர்க்கிளில் தான் அதில் ஓரளவுக்கு துல்லியத்தன்மை என்பது இருக்கிறது. ஸோ 500 கிலோமீட்டர் வரைக்கும் அது கவர் பண்ணுதுனாக்கா நமக்கு அந்த 500 கிலோமீட்டரை தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் என்ன நடக்குதுங்கிறத துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியல. அட்லீஸ்ட் 300 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு ரேடாரை ஃபிக்ஸ் பண்ணோம்னாக்கா நம்மளால டோட்டல் ஏரியாவையும் வந்து கவர் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ செலவு பண்ணி நிறைய இடங்களில் ரேடார் ஸ்டேஷன்ஸை அமைக்கணும். அந்த அமைக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அதற்கான ஸ்டஃப்புங்கிறது வந்து இருக்கணும். ஏன்னா ஒரு விஷயம் ஒன்று அமைக்கிறாங்கனாக்கா அதற்கு வந்து பல ஆய்வுகள் செய்ய வேண்டியது வந்து இருக்கும். அந்த இடத்துல அதை வைத்தா அதனால் பலனடைபவர்கள் எத்தனை பேர், அதனால் என்னென்ன இடர்பாடுகள் வரும், அந்த இடத்துல வைக்கிறதுனால ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருக்கா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க வந்து பார்ப்பாங்க. அண்டு அதை செய்கிறதுக்கு செலவும் இருக்குது. இதில் வந்து மாநில அரசு மட்டும் கிடையாது, மத்திய அரசினுடைய அந்த பங்குங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு செக்யூரிட்டி ரீசன் மாதிரி வந்து ஆகிடும். இந்த ரேடார் அமைக்கிறதுங்கிறது வந்து சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. அவ்வளோ ஈஸியாக வந்து ரேடார் சிஸ்டத்தை வந்து மாநில அரசுடைய அந்த ஐடியாவோட மட்டும் நிறுவிட முடியாது. மத்திய அரசினுடைய ஆதரவும் இதற்கு வந்து தேவைப்படுது. ஸோ அரசியல்னு பார்த்தா நான் வந்து சொல்கிறேன், ஏன்னா இது வந்து ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு. இதற்கு வந்து அனைவரும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து இதை வந்து உருவாக்கணும். இதற்கு நிறைய செலவினங்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். நம்ம வந்து ஒரு தீபகற்பகமாக இருக்கிறோம், பெனின்சுலான்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து கடல்கள் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வங்கக்கடல் இருக்குது, வங்கக்கடலை தாண்டினோம்னாக்கா அங்கே மலாக்கா ஜலசந்தி இருக்குது, மலாக்கா ஸ்ட்ரெயிட்டுன்னு சொல்லுவாங்க. தாய்லாந்து இருக்குது, இது மலேசியா இருக்குது, சிங்கப்பூர் இருக்குது, அந்த சைடு இந்தோனேஷியா இங்கே இருக்குது. அதே சமயம் நம்ம இப்படி வந்துட்டோம்னா அரபிக்கடல் இருக்குது. அங்கே உங்களுக்கு வந்து கடல் ஓரளவுக்கு பெருசு தான். உங்களுக்கு அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் அதுக்கப்புறம் இருக்கும். இந்த சைடு சோமாலியா வருது. இந்த கடல் கூட பரவாயில்ல, பட் அந்த கடல் பாருங்கள், நம்ம வங்கக்கடல் வந்து நடுவில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்குது. ஸோ அதனால் அமெரிக்காவுடன் நம்ம வந்து ஒப்பிட்டுக்க முடியாது. அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இரு சைட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா பெருங்கடல்கள் இருக்குது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா அட்லாண்டிக் பெருங்கடல், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா பசிபிக் பெருங்கடல். அது அவங்களுக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். அங்கே சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகுதுனாக்கா அதனுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து கிடச்சிடுது ரொம்ப ஈஸியாக. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகி அது இன்டென்ஸ் ஆகி இங்கே வர்றதுக்கு குறைவான நேரம் தான் வந்து எடுத்துக்கொள்கிறது. அவங்க அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நேரம் அந்த சுழற்சி வந்து கடல்லே வந்து இருக்கிறது கிடையாது. அதனால அதை பற்றிய படிப்பினை வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து கிடையாது. அதாவது பார்த்திங்கன்னா அதில் நம்ம ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த நேரம் என்பது வந்து கிடைக்காது. கடகடன்னு சில விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். அதுலேயும் பெசிபிக் கடல் பரப்புலேருந்து சக்தி வாய்ந்த அலைவுகள் வந்து நம்முடைய வங்கக்கடல் பகுதிகளில் வரும்பொழுது அது வந்து கண்டிப்பாக ஒரு இம்பேக்டை வந்து கொடுக்கும். அப்போ இங்கே ஒரு வீக்கர் சர்க்குலேஷன் இருந்தால் கூட அந்த அலைவு கூட மெர்ஜ் ஆனிச்சுனாக்கா இன்டென்ஸ் ஆகிற அதெல்லாம் வந்து உண்டு. இதற்கு முந்தைய காலங்களில் பல முறை இப்படிலாம் வந்து நடக்கும். இதெல்லாம் வந்து வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் நடக்கிறது தான். இப்போ நம்ம சொல்ல வர்றது அந்த மாதிரியான ஒரு வானிலை அறிக்கையை நம்ம நாட்டில் எதிர்பார்க்கணும்னாக்கா அதுக்கு நிறைய காலம் பிடிக்கும், இன்னும் கொஞ்சம் டைம் ஆகலாம். ஒருவேளை இந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டுன்னு இருக்குது. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயங்கரமாக வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அதே போல் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸினுடைய அந்த டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா ப்ராசஸிங் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸால் ரொம்ப ஈஸியாக அதிக அளவிலான டேட்டாவை எளிமையாக ப்ராசஸ் பண்ண முடியுது, மிக விரைவாக ப்ராசஸ் பண்ண முடியுது.
இது ஒரு புறம் இருக்க, செமிகண்டக்டர் காஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி, அது வேற ஒரு அரசியல். பட் எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தான். எனிவே இப்போ வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸினுடைய அந்த வருகைக்கு பிறகு நிறைய நிறைய முன்னேற்றங்களை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த வானிலை டேட்டாஸ் எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்ஸ் ப்ராசஸ் பண்ணுற விதம் என்பது மிக விரைவாக இருக்க போகிறது. ஸோ நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸை நம்ம வந்து மாற்றி மாற்றி வைக்கலாம். இப்போ ஒரு நார்மல் மிஷின் வந்து நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் ஒரு 5 பாசிபிலிட்டிஸ் 6 பாசிபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் அதை வந்து மெர்ஜ் பண்ணி அதை ஒரு 2 பாசிபிலிட்டியாக மாற்றி, ஸோ அது எப்படி எடுக்கிறோங்கிறதுல தான் இருக்குது அந்த அல்காரிதம். அதை எப்படி வேலை செய்ய வைக்குது, ஒருவேளை இது நடக்கலாமா அது நடக்கலாமாங்கிற அந்த நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் போட்டு, அந்த நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸில் பெஸ்ட் காம்பினேஷன் எது அப்படிங்கிறத எடுக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் ஆக்சுவலாக ஒரு கம்ப்யூட்டர் பண்ணக்கூடிய வேலையாக இருக்கிறது. ஸோ அதுதான் இந்த டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது மேபி ஃப்யூச்சரில் ஹெல்ப் ஆகலாம் இந்த வானிலை தொடர்பான விஷயங்களுக்கு. அதற்கு நம்முடைய நாடும் அடாப்ட் ஆகி இது எல்லாம் ஒரு சேர நடந்ததுனாக்கா நம்ம இதில் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்டாக பார்க்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் அந்த நேரத்தில் அமெரிக்காவிலேயோ இல்லை ஆஸ்திரேலியாவிலேயோ அவங்களுடைய அந்த சிஸ்டம்ங்கிறது இன்னும் வேற லெவலுக்கு போயிடும். குறிப்பாக அமெரிக்காவில் வேற லெவலுக்கு வந்து போயிடும். அதுக்கப்புறம் கார்த்திகேயன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து நம்ம கார்த்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த 7 வருடங்களில் இல்லாத கடும் வெப்பம் இந்த ஜூன் மாதம், அதிலும் குறிப்பாக மத்திய சென்னை மற்றும் வட சென்னை பகுதிகள் ஒரு ஒயிட் ஸ்ப்ரெட் ரெயின் வந்தால் தான் தப்பிக்கும், இல்லை என்றால் மிகவும் கடினம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஓரளவுக்கு மழை வந்து பதிவாகுது. அடுத்த சில தினங்களுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எந்த அளவுக்கு மழை கிடைக்குதோ அதை நம்ம ஏற்றுக்க வேண்டியதுதான். ஜூன் மாதத்தில் இதற்கு முந்தைய ஆண்டுகளில் எந்த ஆண்டில் மிக சிறப்பாக 30 நாளும் மழை பெஞ்சதுங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து எப்போயாவது தான் மழை வந்து பெய்யும். ஜூன் மாதத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் மழை பெய்யும். அதுதான் ஆக்சுவலாக நிதர்சனமான உண்மை. ஆவரேஜாகவே பார்த்தீங்கன்னா 50 மில்லிமீட்டர் தான் ஆவரேஜ்னா. ஜூன் மாதத்தினுடைய மொத்த மழை அளவே சென்னையில் பதிவாகிறதுங்கிறது வந்து 50 மில்லிமீட்டர் அரௌண்ட் சம்திங் அந்த அளவுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரையில் அவ்வளோதான் இருந்தது. ஜூலை மாதம்னு வரும்போது 100 மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓவராலாகவே அந்த ஒரு மாதத்தில் பதிவாகிற அளவே வந்து அவ்வளோதான் இருக்கும் ஆவரேஜாக. அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு மழை கிடைக்குது, இதுவே மகிழ்ச்சியான விஷயம் தானே. ஐநாவரத்துலலாம் வந்து கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் வந்து ரெக்கார்ட் ஆகி இருக்குது ஜூன் மாதத்தில். அண்ட் இந்த 7 வருடங்களாக நம்ம பார்க்காத அளவிற்கான வெப்பநிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல. இதற்கு முந்தைய சில ஆண்டுகளில் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கூட இதே மாதிரியான வெப்பநிலையை நம்ம வந்து பார்த்துருந்தோம். அந்த வருடத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை சென்னை ஜூன் மாதத்தில் தான் வந்து பதிவானுச்சு. ஆனால் இத்தனை நாட்கள் கழித்து கிடையாது. அதையும் நம்ம வந்து ஒத்துக்கிறோம். ஏன்னா தென்மேற்கு பருவக்காற்று அதற்குள்ளாக வீரியம் வந்து பெற்றுவிடும். அண்டு வீரியம் அடைஞ்சது சும்மாவும் இருக்காது. இங்கேயும் வந்து டெம்பரேச்சரை வந்து கொஞ்சம் ட்ராப் பண்ண வைக்குதான். பட் இப்போ டோட்டல் அந்த வெதர் பேட்டர்னுமே சேஞ்ச் ஆகிருக்குது இல்லையா? இப்போ எல்னினோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து வெப்பநிலை வந்து அதிகமாக தான் இருக்கும். கடந்த சில ஆண்டுகள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் மாதத்துலேயும் நமக்கு வந்து வெப்பநிலை அதிகமாக இருந்ததெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். 38 டிகிரி 39 டிகிரி செல்சியஸ்லாம் கூட சென்னை மாநகரில் செப்டம்பர் மாதத்தில் வெயில் வந்து அடிச்சிட்டு இருந்தது. 2024 பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் ஆகஸ்ட்டில் வெப்பநிலை வந்து அதிகமாக தான் இருந்தது. வெப்பச்சலன மழை பதிவாகலை, மழை இல்லை அப்படிங்கும் போது ஒரு வறட்சியான நிலைமை இருக்கும் பொழுது வெப்பநிலை வந்து அதிகமாக தான் இப்போ இருக்குது. ஓவராலாக குளோபலாகவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து நடக்குது. ஐரோப்பிய நாடுகள்லேயே வந்து சில இடங்களில் வந்து வெப்பநிலை கூடி தான் இருந்திருக்கிறது. அதுவும் இந்த 2026 சில நாட்களுக்கு முன்பு கூட அந்த மாதிரியான செய்திகள்லாம் வெளியானுச்சு. ஸோ அதனால் இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான், வேற என்ன பண்ணுறது. அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் இதுதான் ஆக்சுவல் நிலைமை. இப்போ பருவக்காற்றும் வீரியம் இல்லாமல் அதே சமயத்தில் மழையும் இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சென்னை மாநகரில் வெப்பநிலை என்பது ஜூலை மாதமாக இருந்தாலும் சரி, ஆகஸ்ட் மாதமாக இருந்தாலும் சரி, செப்டம்பர் மாதமாக இருந்தாலும் சரி அதிகமாக தான் இருக்கும். பகல் நேரத்தில் அதை நாம் எதிர்கொண்டு தான் தீர வேண்டும், வேறு வழி கிடையாது. ராஜ்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து காலை 5 மணி அளவில் நிலக்கோட்டை பகுதியில் நல்ல மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு. தொடர்ந்து நீங்கள் நமது பக்கத்துடன் இணைந்திருங்க. ஸோ இத்தனை கேள்விகளை தான் நீங்கள் வந்து முன் வச்சிருக்கிறீங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக ஒரு காணொலியை நான் இணைத்திருந்தேன். சென்னை மாநகரில் குறிப்பாக குரோம்பேட்டில் பதிவான அந்த மழை தொடர்பாக. அதுலேயும் நிறைய நண்பர்கள் கருத்துரை பகுதிகளில் கருத்துக்களை முன் வச்சிருக்கிறீங்க. ஜெயராமன் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து, நாம் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுக்கா
சேங்காலிபுரம் கிராமம் மழை வாய்ப்பு எப்படி உள்ளது ஐயா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. திருவாரூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கிறது. சில இடங்களில் மழையும் பதிவாகி இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திலும் டெல்டா பகுதிகளில் என் திருவாரூர் மாவட்ட பகுதிகளிலும் மழையானது அங்கமிங்கமாக பதிவாகலாம். நீங்கள் நம்பிக்கையுடன் காத்திருங்க. விஜயகுமார் அப்படிங்கிற நண்பர் வந்து இனிய மாலை வணக்கம் ஐயா. கோவை மாவட்டம் அன்னூர் வடக்கு எங்கள் பாசக்குட்டை ஊரில் இன்று காலை முதல் மேகமூட்டமாக உள்ளது. மாலை 6 வரை மழை இல்லை, நன்றிங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு. தொடர்ந்து நீங்கள் நமது பக்கத்துடன் இணைந்திருங்க. சூப்பர் டிஎஸ் அப்படிங்கிற நம்பர் வந்து காரைக்காலில் சரியான மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. 65 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைத்திருக்கிறது. சரியான மழை தான் உண்மையிலேயே. அதுக்கப்புறம் தனசேகர் அப்படிங்கிற நண்பர் வந்து 4:30 5:30 மணி ஹெவி ரைன், 5 மணி ஹெவி ரைன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. எந்த பகுதிங்கிறத அவர் கீழே அடுத்த கருத்தில் வந்து சொல்லியிருக்கிறாரு. மாதவரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ மாதவரத்தில் 30 நிமிடங்கள் வலுவான மழை பதிவாக இருக்குது என்பதை தனசேகர் நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாரு. அவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். ஸோ இத்தனை கருத்துக்களை தான் நீங்கள் முன் வச்சிருக்கீங்க. சென்னை மாநகரினுடைய சில பகுதிகளின் மழை அளவுகளையும் நான் இந்த காணொலியில் இணைத்திருக்கிறேன். நீங்கள் இந்நேரம் கேட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் அங்கமிகமாக மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பகுதியில் இதுவரையில் மழை பதிவாகலைனாக்கா அடுத்து வரக்கூடிய சில தினங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையுடன் காத்திருங்க. தென்மேற்கு பருவக்காற்று வீரியம் பெற்ற பிறகு உட்பகுதிகளில் வெப்பச்சலன மழை பதிவாகுவது என்பது குறையும். இப்போ என்ன நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களோ உட்பகுதிகளில் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை மேற்கு திசை காற்று தீவிரமடைந்த பின்னர் இருக்காது. அதனால் இப்போதைக்கு இந்த மேற்கு திசை காற்று வீரியம் பெறாமல் இருக்கக்கூடிய தருணத்தில் கிடைக்கக்கூடிய மழையை நீங்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்ளுங்கள். அவ்வளோதான் தோழர்களே, இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலியை நான் இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நீங்கள் அந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயன் வழங்கக்கூடிய வகையிலான தகவல்களுடன் மீண்டும் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.